ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். உங்களை மறுபடியும் ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரைடே விலாக் இது. ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபோட ரொட்டீன், அதாவது என்னோட ஒரு சிம்பிளான ஒரு ரொட்டீன் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே வந்து ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்கிறனால மார்னிங் வந்து ஒரு 4:30க்கெல்லாமே எழுந்துட்டேன். நைட்டே வந்து காராமணி ஊற வச்சுட்டு இந்த பாதாம் பிசின் பாதாம் இதெல்லாம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் காஃபி அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாதாம் பிசின் வந்துட்டு கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் சேர்க்காமல் சாப்பிட்றதுக்காக தான் அது வந்து ரெகுலராக வந்து இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதாமும் வந்துட்டு ஒரு எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஊற வச்சுட்டேன். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுலேருந்து ரெகுலர் ஆஃபீஸுன்றது கிடையாது. வீக்லி 2 days ஆர் 3 days அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி நம்ம லஞ்சு பண்ணால் போதும். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ரைஸ் எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி மட்டும்தான் 4:30க்கு எழுந்திருப்பேன். இல்லை மற்ற டைம்னா சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி ஒரு 5:15 5:30க்கு எழுந்திரிச்சாவே போதும். ரொம்பலாம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 4:30க்கெல்லாமே ரைஸும் புளியும் எல்லாம் ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/2 hour 5 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அப்படியே பொறுமையாக தான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு 5 மணிக்கு மேலே தான் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். ஸோ அதனால் அப்படியே பொறுமையாக வந்து இந்த காராமணி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது முதல்ல வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன். இது வந்து ஒரு 3 விசில்லையே வெந்துடும். இது கூட வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் போட்டு செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது. முருங்கைக்காய் இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதை பார்த்தா சாம்பாரில் போட்டிருக்கேன் போல் முதல் நாள், மறந்தே போயிட்டேன். அப்புறம் எடுத்து பார்த்தா ஒரு 4-5 கத்திரிக்காய் தான் இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அது காராமணி கொஞ்சம் நிறையா தானே இருக்குது, அது கூட போட்டு நம்ம குழம்பு வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் மட்டும் பார்த்தேன். ஒரு 5-6 கத்திரிக்காய் தான் இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து ஒரு காலையிலேயே சிம்பிளாக முடிச்சுட்டா நமக்கு வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து ரெகுலராக ஒரு எக்கு கொடுத்துருவேன் ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி. ஸோ ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கத்திரிக்காயில் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே மைண்டில் வந்துட்டு ஏதாவது ஓடிட்டே இருக்கும். அதோட அப்படியே பொறுமையாக செய்ய ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மணி 5:15 ஆயிடுச்சுன்னா அப்படியே கடன்னு ஒரு பம்பரமாக சுற்றிட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் தூக்க கலக்கமாகவே இருக்கும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது. ஊருக்கு போயிருந்தப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம். பச்சையாகவே சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி ஜூஸியாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு தோட்டத்தில் போடுறாங்க. இது நான் கேட்டேன், ரேட்டு வந்து எப்படி கொடுக்குறீங்க, எப்படி இது எடுக்கிறாங்கன்னு. இந்த இடைத்தரகர்கள் சொல்லுவாங்கள்ல, வந்து வியாபாரிகள் வாங்கிட்டு போகிறாங்க. வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு தான் வந்துட்டு இந்த வெங்காயம் வாங்கிட்டு வராங்க. ஆனால் அது பல கை மாறி கடைக்கு வந்து நம்ம கைக்கு வரங்குள்ள அது 100 ரூபா 120 ரூபான்னு அப்படி பல மடங்கு வந்து நமக்கு வந்து அதிகமாகிடுது. இது வெங்காயம்னு இல்லை, எல்லா காய்கறிகள் தக்காளி வெங்காயம் தக்காளியிலேருந்து காய்கறிகள் எல்லாமே அப்படி தான். அதாவது எந்த பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ, யார் தயாரிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பொருளோட விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்படி தான் வாங்குகிறோம். ஆனால் விவசாய பொருள், இந்த உணவுப் பொருட்கள் மட்டும் விவசாயிகள் வந்துட்டு பண்ணுறாங்க இல்லையா, உற்பத்தி பண்ணுற பொருள் மட்டும் அவங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணுறதில்ல. இதை வந்து வியாபாரிகள் அந்த மற்றவங்க தான் வந்துட்டு விற்கிறவங்க தான் அதோட விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் கொஞ்சம் மாறிச்சுன்னா இந்த விவசாயிகளோட நிலை வந்து கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ பாவம் தான். ஆனால் நிறைய வந்து இந்த மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நிறைய அழுகி வேஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய நஷ்டமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்துட்டு திராட்சை போடுவாங்க. திராட்சை வந்து நல்ல ரேட்டு போகும்போது ஓகே, ஆனால் வந்து இந்த மழை பெஞ்சிச்சுன்னா உடனே ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து அடித்து பிடிச்சி அவங்களுக்கு ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம கைக்கு வரும்போது அது வந்து எவ்வளோ ரேட்டு சொல்லி நம்ம வாங்குகிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியல. மாறுச்சுன்னா அந்த விவசாயிகளோட நிலையும் வந்துட்டு கொஞ்சம் உயரும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம அடுத்த சமையலை பார்ப்போம். ரைஸ் வந்துட்டு தண்ணி கொதிச்சிச்சு. ஸோ ரைஸ் போட்டுட்டேன். கத்திரிக்காய் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா புளி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகும். அதனால் புளி கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நான் புளி ஊற்றுவேன். ஸோ முதல்ல வந்து கத்திரிக்காய் வேக வச்சுட்டேன். என்ன தான் விதவிதமான பாத்திரங்கள் வந்தாலும் இந்த மண் சட்டியில் வந்து நம்ம சமைக்கிற மாதிரியான ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை வந்து மற்ற இதில் வரமாட்டேங்குது. என்ன மற்ற பாத்திரங்கள் எல்லாம் வர முடியும், எவ்வளவோ மாடர்னாக வந்துச்சு பாத்திரம்லாம். ஆனால் இந்த மண் பாத்திரம் மட்டும் என்கிட்ட பார்த்திங்கன்னா, நான் எங்கே போனாலும் இந்த மண் சட்டியை பார்த்துட்டேன்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். என்னமோ அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே சமையல் வேலை பார்த்துட்டே அப்படியே இந்த பாதாமையும் கொஞ்சம் குறைச்சிட்டே வேலை பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து இந்த தூயமல்லி சாதம், அதாவது வந்து ஜாஸ்மின் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது அரிசி மண்டியில் கூட கேட்டு பாருங்கள். அரிசி மண்டி அந்த மாதிரி சொல்லி வச்சு வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆர்கானிக் ஷாப்பில் ரொம்ப தான் ரேட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ரைஸ். முக்கியமாக வந்து டயபெட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா ரொம்ப வந்து சுகரை வந்து அதிகமாகுது, ஆனால் இதில் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ ஒயிட் ரைஸ் டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இதை எடுத்து பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ரைஸ் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ சமைக்கிறது ஃபுல்லாக காமிச்சா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் வந்து அப்படியே பேக் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். வழக்கம் போல் ஒரு எக்கு அதையும் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து சுரக்காய் கூட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஆப்பிள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு போங்க. ஸோ காஃபி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் பார்த்தா எனக்கு காலையில் எழுந்திரிச்சதுக்கு அதுக்கும் காஃபி தான் குடிக்கணும் போல இருந்துச்சு. ஒரு காஃபி குடிக்கலாமா வேணாமான்னு ஒரு மன போராட்டமே ஆயிடுச்சு. கடைசியில் காஃபி தான் வின் பண்ணிச்சு. ஸோ காஃபியை குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு கையோடு வந்துட்டு உட்காந்து ஃபோன் பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். டைம் போகிறதே தெரியாது. ஸோ அப்படியே வந்து கீழ் வீடு இது, எங்களோட கீழே இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் இது. ஸோ அதையும் வந்து அப்பப்போ பெருக்கி க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ உடனே கையோட அந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் திடீர்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்பப்போ க்ளீன் பண்ணி கொஞ்சம் தொடச்சி அதையும் மெயின்டைன் பண்ணிடுவேன். பெருசாக திங்ஸ் எதுவுமே இல்லாதனால நமக்கு வந்து அது பெருக்கி துடைக்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒரு 1/2 hourல முடிஞ்சிடும். ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, அந்த பூ வந்து மல்லிகைப்பூ வந்து இப்போ சீசன் இல்லை, சும்மா 1-2 பூ தான் பூக்குது. ஸோ அதனால் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். எப்போவுமே இந்த பீதாம்பரி பவுட்ரு தான் நம்ம வச்சு பித்தளை பாத்திரம்லாம் வளர்க்கும் இல்லையா, விளக்கு இதெல்லாம். இந்த லிக்விட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தான், லைட்டாக அந்த லிக்விட் தொட்டு தேய்ச்சோம்னாவே பளபளன்னு சூப்பராகவே ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்தது இந்த இது. ஸோ கொஞ்சமாக பூ இருந்தனால சரி அது உருளிக்கே போட்டுடலாம், சாமிக்கு வைக்கிறதுக்குலாம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பூவெல்லாம் கொண்டு வந்து உருளிக்கு போட்டுட்டேன். ஸோ நாள் தான் வாங்கியிருந்தேன் இந்த செவந்தி பூ, அதையும் வந்துட்டு இதில் போட்டுட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த உருளியில் பூ போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரோஸ் வந்து கொஞ்சம் பழசு தான். ஸோ அதையும் அதிலே வச்சுட்டேன். டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த டைனிங் டேபிள் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லார் வீடு மாதிரி தான், உட்காந்து சாப்பிட்றத தவிர மற்ற எல்லா வேலையும் இங்கே தான் நடக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். இங்கே யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த டைனிங் டேபிளை யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது வந்து எங்களோட காஃபிடேரியான்னு சொல்லலாம். உட்காந்து காஃபி குடிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் நானும் ஹஸ்பண்டும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த டைனிங் டேபிளில் தான். உட்காந்து பேசுகிறது எல்லாமே இங்கே தான். நியூஸ் பேப்பர் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த நோட் பேடும் ஒரு பென்னும் வச்சுருவேன். ஏன்னா நம்ம ஃபோன்லாம் இங்கே தான் உட்காந்து பேசுவோம். டக்குன்னு ஒரு ஃபோன் நம்பரை வந்துட்டு நோட் பண்ணணும், அட்ரஸ் நோட் பண்ணணும்னா டக்குன்னு ஈஸியாக இருக்கும், நம்ம போய் தேடிட்டுருக்கணும். அதனால் வந்து எப்போவுமே ஒரு பென்னும் வந்து நோட்டும் இங்கே வச்சுருவேன். ஸோ இந்த ஏரியா வந்து எங்கள் வீட்டில் பிடிச்ச ஒரு ஏரியானா இந்த டைனிங் ஏரியா. பக்கத்தில் வந்து ஒரு தோட்டம் இருக்கும். ஸோ அதை வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே வந்து அங்கே காஃபி குடிக்கிறது, பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக அங்கே தான். அதுக்கப்புறமா குளித்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். விளக்கு போட்டுட்டு வந்தாச்சு. வரும்போதே வந்து பூவும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து இந்த கோவில் வந்து கொஞ்சம் தூரம்தான், அதனால் வந்து இதுதான் நம்மளோட வாகனம். ஸோ வண்டியிலையே வந்து போயிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டேன். நான் காலையில் கொஞ்சம் லேட்டானனால வந்து பொறுமையாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வந்து தான் விளக்கேற்றினேன். பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றினேன். இது வந்து குபேர விளக்கு, வடக்கு பார்த்து தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை ஏற்றி வச்சுட்டு ஸோ பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டேன். அதாவது வந்து கடவுள் நம்பிக்கை வந்து பற்றி நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும். பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்திங்கனாக்கா, நம்மளுடைய
பாசிட்டிவ் தாட்ஸ் தான் கடவுள்னு நான் நினைக்கிறது. நம்ம நேர்மறையாக நினைக்கிறது, நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்களே, அதுதான் கடவுள்னு நான் நினைக்கிறது. அப்புறம் ஏன் நம்ம கோவில் போகிறோம், பூஜை பண்ணுறோம், நேர்மறையாக நினச்சிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது நம்ம எப்படி வந்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம், கோவில் இது ஜிம்முக்கெலாம் போகிறோம் இல்லையா, அது மாதிரி தான் மனசை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, அதெல்லாம் வந்து நம்ம மனசை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வச்சுக்கிறதுக்காக தான் என்னோடய ஒப்பீனியன். அவ்வளோதான். ஸோ போயிட்டு வந்துட்டு பயங்கரமாக வந்து சில்லுன்னு எதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த பாதாம் பீஸனை வேஸ்ட் பண்ண வேணாமன்ட்டு அதிலே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் போட்டு வந்து நல்ல சில்லுன்னு வந்து ரோஸ் மில்க் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். ஸோ காலையிலே சமைச்சனால சமைக்கிற வேலை கிடையாது, மற்ற ஏதாவது வேலை பார்க்கலான்ட்டு. இது வந்து கொழுக்கட்டைக்கு பூரணம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது என்னோடய ரெசிபி சேனலுக்காக விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, சரி கொழுக்கட்டை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெசிபி சேனல் வந்துட்டு கொஞ்ச நாள் போடலை, ரொம்ப நாளாகவே போடாமல் வீடியோலாம் போடல. ஏன்னா ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியலன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியா இருந்துச்சு. ஸோ ரெகுலராக நம்மளால் போட முடியல, அப்புறம் ஒரு வேலையை உருப்படியாக செய்யணும், இல்லைன்னா செய்யாமல் இருந்துடணுன்ட்டு அதை சரி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் என்னோடய வீடியோஸ் வந்து போயிட்டு தான் இருந்தது, வியூஸ் போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சமையல் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பார்க்குறாங்க, வியூஸ் வருது அப்படிங்கும்போது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் சரி பண்ணுறோம், ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறோம், அது விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதமாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் கொழுக்கட்டை வீடியோ போட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு இது ஈவினிங்கு போல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோமோஸே வந்து சிகப்பரிசியில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வாழைத்தண்டு சூப்பு இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரகரிசி, இந்த சிறுதானியம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவல் வச்சுருந்தாங்க. நான் அது எங்கேயுமே பார்த்ததே இல்லை, அந்த அவல் வந்து பார்த்ததில்ல. ஸோ நானும் வந்துட்டு இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்லு வடகம்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கினேன். நிறையா இருந்தது. சரி முதல்ல இதை செஞ்சு பார்ப்போம், அதுக்கப்புறமா மற்றெல்லாம் வாங்கி பார்க்கலான்ட்டு. இந்த அவல் வந்து எப்படி செய்கிறதுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா நார்மல் அவல் தண்ணி ஊற்றினாவே கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அப்படியே ஊறிடும். இது ஊறத்துக்கு டைம் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ செஞ்சு பார்த்துட்டு நான் வந்து ரெசிபி வேணால் ஏதாவது ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வாங்கி வச்சுருக்கேன், பார்ப்போம். இந்த கில்லு வடகமும் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டில் பழைய சாதத்தில் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட வந்து என்னோடய சிம்பிள் விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.